108 குடம் தண்ணியால இந்த லிங்கத்தை குளிர்விக்கணும். இந்தாம்மா, போய் தண்ணி கொண்டு வாம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, காயத்தில் உள்ளது நீரு. செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம்ம பூவாயி இவ இங்க என்ன பண்றா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்போ உன்னையாலே அந்த காட்டுக்குள்ள போய் பூவாய கூட்டி வர முடியல. நானும் என்ன தாய் பண்ணுறது, 1 மணி நேரத்துக்கு மேலே மூச்சடக்கி தேடி பார்த்தேன். ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, பொழுது வேற சாய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல தாயி. கைக்கு கிடைச்சவளை தவற விட்டுட்டு இப்ப காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளை உன்னையாலேயே அந்த கிராந்தக காட்டுக்குள்ள 1 மணி நேரம் இருக்க முடியல. அப்ப நம்ம பூவாயோட நிலைமை என்ன தாய் சொல்றீங்க? புடவை மட்டும் கடந்ததுன்னு சொல்ற. அப்போ அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோனே நெஞ்சு கடந்து பதறுது. தலைவர என்னடா புளிய பார்த்த மாதிரி பயந்து ஓடி வர? புளிய பார்க்கல தலைவர, நம்ம பூவாயி அம்மாவை தான் பார்த்தேன். என்னடா சொல்ற? ஆமா தாயி, நம்ம மலை மேல இருக்கிற சிவன் கோயில தான் அவங்கள பார்த்தேன். ஆனா தலைவர, என்னடா ஆனா? பூவாயி அம்மாவோட அவங்க புருஷனும் இருக்காரு. அவ்வளவுதானே? நான் கூட என்னமோ எதன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஏ கத்தவரையா, அந்த பொடி பயலை அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம பூவாய தூக்கிட்டு வாடா. இப்பமே மலை ஏறுறேன் தாயி. இடியும் போது நான் அந்த இடத்துல இருப்பேன். நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள பூவாயி நம்ம ஊர்ல இருப்போம்.
நீங்க தான் துர்காவா? ஆமா. சொல்லுங்க, ஏன் என்ன 2 நாளா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. காரியமா? என்ன காரியம்? இந்த சாக்லேட்டை ஜெயில இருக்கிற மல்லிகா கிட்ட கொடுத்து அவளை நீ சாப்பிட வைக்கணும். ஹலோ, நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே. உன் பேரு சசிரேகா, உன் புருஷன் பேரு கோபால், உனக்கு 2 பெண் குழந்தைங்க. சின்னவ பேரு அபிராமி, பெரியவ பேரு மதுமிதா. அபிராமி ஐஆர்கே ஸ்கூல்ல 3rd கிளாஸ் படிக்கிறா. மதுமிதாவுக்கு மூளையில ஏதோ கட்டி இருக்கிறதுனால அடிக்கடி அவன் மயங்கி விழுந்துடுறா. அதனால அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறத நிப்பாட்டிட்ட. அவளுக்கு ஆபரேஷன் பண்ண உனக்கு பணம் வேணும். ஆனா உன் புருஷன் உன்னை விட்டுட்டு உன் தங்கச்சியோட ஓடி போனதுனால பாவம் நீ தனியால ஜெயில ஏதோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வயசான அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவரும் இப்போ ஊர்ல இருக்காரு. உன் பொண்ணு மதுமிதாவுக்கு இன்னும் 2 மாசத்துல ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு 3 to 4 லட்சம் செலவாகும். பணத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு சரியா சாப்பிடாம தூங்காம நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. கரெக்டா? ஏய், யார் நீ? நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். உன்னை பத்தி நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? இத பாரு சசிரேகா, உனக்கு உன் பொண்ணோட உயிர் வேணும். அதுக்கு பணம் வேணும். பணத்துக்கு நான் வேணும். யோசிக்காதம்மா. உன்னை என்ன கொலைய பண்ண சொன்ன? இந்த சாக்லேட்டை மட்டும் மல்லிகா கிட்ட கொடுத்தா போதும். ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் தரேன். இதுல 1 lakh rupees அட்வான்ஸ் இருக்கு. வேலையை முடிச்சிட்டு மீதி பணத்தை வாங்கிக்கோ. யோசிக்காத. இந்தா பிடிமா. ஓ நல்லதுக்கு தானே சொல்றேன், வச்சுக்கோ. இப்ப நான் ஃபோன் பண்ணல, அதான் என்னோட நம்பர். நீ வேலையை முடிச்சிட்டு எனக்கு வேண்டாம். நீ முதல்ல வேலையை முடி. நானே உன்னை நேர்ல வந்து மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாய. 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 அப்பனே மகேஸ்வரா, உன்னை மூச்சு குளிர வைக்கிறேன். அப்பா, என் வேண்டுதலை நிறைவேத்து. என் சூர்யாவை சீக்கிரமா குணமாக்கு. என் சூர்யா எனக்கு வேணும். அவரோட வாழணும். எங்களை வாழவே ஈஸ்வரா. ஓம் நமச்சிவாய. என்னடா இது, சூர்யா பொழைக்கணும்னு வேண்டா? ஓம் நமச்சிவாய. அப்போ இவ பூவாயா இல்லையா? பூவாயா இருந்தவ இப்ப காயத்ரியா மாறிட்டாளா? இப்ப இவ முன்னாடி போய் நின்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. இவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது?
இவளை அடிச்சு இழுத்துட்டு போனாலும் திரும்ப முதல்ல இருந்தால் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? கையில் பழம் இருக்கும்போது பழரசத்துக்கு என்ன பிரச்சனை? இவனை நம்ம தூக்கிட்டு போனால் அவத்தானா நம்ம வழிக்கு வர போகிறா. ஹேண்ட்ல கேன்ல ஏறு ஐஸ் ஃபுல்லா டியரு எம்டி டேங்க் ரிவர் கம்மு நைப் ரிவர்ஸ் கியரு பெங்களூரு ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தினைத்தேன் எம்பெருமா. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். என்னடா பாக்குற? இந்த உலகமே மாயை.
நீ மாயை, நான் மாயை. இந்த மரம் மாயை, இந்த மலை மாயை, நீர் மாயை, நிலம் மாயை, எல்லாம் மாயை, 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 மாயை மாயை. மாயை மாயை. உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். ஓடிப்போ, போ, ஓடிப்போ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்னடா சொல்ற? ஆமா தாயி, அந்த பையனை தோளை தூக்கி போட்டுட்டு வேகமா வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த பையன் சித்தரா தெரியறா. ஆனா சித்தரே அந்த பையனா தெரியறா. ஒண்ணுமே புரியல தாயி. நடு ராத்திரியில ஒத்தாளா எத்தனையோ தடவை அந்த காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்கிறேன். ஏன் புதையல் தேடி கூட போயிருக்கிறேன். அப்ப கூட இந்த மாதிரி பயந்தது கிடையாது. அந்த சித்தர் அங்க என்ன பார்த்த ஒரு பார்வை இருக்க, இப்ப நினைச்சா கூட அந்த எனக்கு கையெல்லாம் நடுங்குது. ஆனா நான் முத தடவையா ஒருத்தனை பார்த்து பயந்துட்டு வந்திருக்கேன் தாயி. என்ன தாயி, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அந்த காயத்ரிக்கு தெய்வத்தோட அணுகிருக்கம் இருக்கத நாம அன்னைக்கே உணர்ந்திருக்கோம். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த சித்தரை மீறி அந்த பொண்ணை கொண்டுட்டு வர்றது கஷ்டம்தான். ஆமா தாயி. அதுவும் இல்லாம அவ இப்ப பூவாயா இல்ல, காயத்ரியா இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அந்த ஆத்தாவோட செயலு தான். என்ன பண்ணலாம்னு அவகிட்ட கேட்டுடுவோம். மகமாயி, ஆத்தா, புலம்பி தவிக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டாத்தா. என்ன தாயி, எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு. அந்த பொண்ணை நெருங்குறது சாதாரண விஷயம்லடா. அப்ப நம்ம புதையலு? அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி ஆகாம உனக்கு புதையல கிடைக்காது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி தாயி? என் கூட வா, நான் சொல்றேன். வா. ஸோ இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த தகவலும் வரல? ஆமாங்க. ஆமாம் சார். அப்படின்னா நம்ம கோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் மனுக்கு அப்ளை பண்ணிடுவோம். ஆமாம் சார், அதையே தான் நானும் யோசித்தேன். முதல்ல அதை செய்யுங்க சார். வக்கீல் சார், நீங்கள் ஏதோ மனு போடணும்னு சொன்னீங்களே, அது என்ன மனு? அதுக்கு பேர் ஹேபியஸ் கார்பஸ் மனு சார். தமிழில் சொன்னோம்னா ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் வக்கீல் சார்? அதாவதுமா, இப்போ உங்கள் பிள்ளைங்க காணாமல் போயிருக்கிற மாதிரி வேறு யாராவது கடத்தப்பட்டிருந்தாலோ, காணாமல் போயிருந்தாலோ, இல்லை வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிருந்தாலோ நாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனால் போலீஸ்காரங்க அதை உடனடியாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் மனு கொடுத்துட்டோம்னா கோர்ட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. அது என்னன்னா, காணாமல் போனவங்களை இந்த தேதிக்குள்ள உயிரோடவோ இல்லை பணமாகவோ ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னது, பணமாவா? சம்மந்தியம்மா, பதட்டப்படாதீங்க. காணாம போன எல்லாரையும் அப்படி சொல்லிட மாட்டாங்க. காணாம போனவங்க தன்மையை பொறுத்து அப்படி சொல்லுவாங்க. ஆமாங்கம்மா, உங்கள் பிள்ளைங்க கேஸில் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது வக்கீல் சார். எங்க பிள்ளைங்க எங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க. தைரியமா போயிட்டு வாங்கம்மா. சரிங்க சார், அப்போ நாங்கள் வாங்க கிளம்புறோம் சார். வரோம் சார். போயிட்டு வாங்க. வரோம் வக்கீல் சார். ஓகே சார்.
வா ஆ வா. வாப்பா. ஆ பார்த்து போ தாயி. சரிப்பா சரிப்பா. வாப்பா. ஆ பார்த்து தாயி. தாயி இவ்வளவு தூரம் எங்க கூட்டு போற தாயி? பேசாம வா. பார்த்து வாப்பா. பக்கத்துல வந்தாச்சு வா. சரி தாயி. வாப்பா. பார்த்து தாயி. வாப்பா. பார்த்து தாயி. வா வா. வா. என்னத்தா? தாயி என்ன தாயி இது?